வணக்கம் உறவுகளே, வாங்க நாங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கச்சா நல்வா ஒன்று செய்து பார்ப்போம். இந்த கச்சா நல்வா எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும். இதை நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்கள். கூடுதலாக கடையில் வாங்குவீங்கள். அது கன நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு தருவாங்க. இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்வோம்ன்றதை பார்க்கலாம். கச்சான் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்துருக்கிறோம். பார்ப்போம் வாங்கோ. கச்சான் எடுத்துருக்கிறோம். இது ஊர் கச்சான் எடுத்துருக்கிறோம் நாங்கள். இது ஸ்ரீலங்காவிலேருந்து எங்களுக்கு இந்த கச்சான் வந்தது. ஊர் கச்சான் செய்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சர்க்கரை எடுத்துருக்கிறோம். இது நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறோம். உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா எடுக்கலாம். நீங்கள் சீனியும் வச்சு செய்யலாம். நாங்கள் சர்க்கரையில் செய்திருக்கிறோம். இது ஏலக்காய் பவுடரும் இதில் சேர்த்துருக்குறோம் நாங்கள். இது நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செய்யலாம். இது கணக்கை வாங்கணுமென்று தேவையில்லை. கச்சானும் சர்க்கரையும் இந்த ஏலக்காய் பவுடரும் இருந்தாலே காணும் இந்த கச்சான் அல்வா செய்கிறதுக்கு. வாங்க நாங்கள் இப்போ இந்த கச்சானை வறுப்போம். இந்த கச்சானை ஒரு சட்டியில் போட்டுட்டு நீங்கள் நல்ல மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு ஒரு 5 மினிட் வறுக்கணும். பாருங்க, இதை வடிவாக வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தோல் எல்லாம் போயிடும். அப்போ மெதுவாக வறுத்து கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு தெரியும் அது வறுபட்டு வாரது. இதில் பாருங்கள், இதை எடுத்து நீங்கள் இந்த கச்சானை அமர்த்தி பார்த்தீங்களா அந்த தோல் எல்லாம் போயிட்டுதுன்னு சொன்னால் அது வறுபட்டுட்டு அர்த்தம். இப்போ பாருங்க, கச்சான் வறுபட்டுட்டு நாங்கள் இதை எடுத்து இந்த தோல் எல்லாம் கசக்கி போட்டு ஒரு ஊதி விட்டோம்னு சொன்னால் கச்சான் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நாங்கள் இப்போ முக்கியமாக இதுக்கு சர்க்கரையை நாங்கள் இதில் கரைப்போம். ஒரு சுடு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு கொதிக்க வச்சு போட்டு சர்க்கரையை நாங்கள் கரைச்சி தண்ணி அடுப்போம் முதலுக்கு. இப்போ நீங்கள் சர்க்கரை உடனே கரையாது. நீங்கள் சுடு தண்ணிக்கு போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டீங்களன்னு சொன்னால் அது கரைஞ்சி வந்துடும். அது அப்படியே சர்க்கரை கரைஞ்சி முடிய அதை நாங்கள் வடிவாக எடுத்து வடிக்க வேணும். என்னென்னு சொன்னால் அதுக்குள்ளே எதுவும் கல்லுகள் ஏதாவது டஸ்ட் அதுகள் இருந்துன்னு சொன்னால் இந்த வடிக்குள்ளே வடிஞ்சு வந்துடும். இப்போ நாங்கள் பாருங்க, சர்க்கரையை காய்ச்சி வடித்து எடுத்துட்டோம். நாங்கள் இப்படி வடித்த சர்க்கரையை இனி என்ன செய்ய போகிறோம், அந்த தண்ணியை பாகு காய்ச்ச போகிறோம். இதுக்கு இந்த பாகு முக்கியம். நீங்கள் இந்த அடுப்பில் சட்டியை வச்சு போட்டு சர்க்கரை தண்ணியை விட்டுட்டு நல்ல வடிவாக லோ ஹீட்டில் விட்டுட்டு சர்க்கரையை வடிவாக பாகாக காய்ச்சி எடுக்கணும். நீங்கள் அப்படியே இருந்தால் பாருங்கள், அப்படியே கிண்டி கொண்டிருக்க வடிவாக பாகு காய்ச்சி நல்ல சூப்பரான பாகு கொண்டு ரெடி ஆகிட்டு. இது மிகவும் சுலபமான வேலை. நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்கிற வேலை. நீங்கள் நெச்சோடனே செய்திடுவீங்க. இப்போ இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இந்த சர்க்கரையை விட்டு பார்த்தீங்களேன்னு சொன்னால் அது அப்படி கட்டியாக வந்துட்டுன்னு சொன்னால் அந்த பாகு பதம் கரெக்டாக வந்துட்டுன்ற அர்த்தம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே விட்டுருக்குறோம். அதை எடுத்து பார்த்தா அப்படியே உருண்டு அப்படி ரவுண்டாக வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு பாகு கரெக்டாக வந்துட்டுது. பாருங்கோ, பாகு வடிவாக வந்துட்டு. இனி என்ன செய்கிறது, நாங்கள் வச்சுருந்த அந்த கச்சான் கோதினிக்கு வச்சுருந்த அந்த கச்சானை அதுக்குள்ளே போட்டு கிண்டுறதான். இவ்வளவு தான் நாங்கள் இந்த கச்சான் அல்வா செய்கிற முறை மிகவும் இலகுவான முறை. நாங்கள் பெரிய கஷ்டமண்டு ஒன்றுமே நிற்க தேவையில்லை. சர்க்கரை பாக காய்ச்சி போட்டு அதுக்குள்ளே இந்த கச்சானை வடிவாக தோலை நீக்கி போட்டு அதுக்குள்ளே போட்டு வடிவாக கிண்ட வேண்டியான்னு உங்களுக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தால் இப்படி செய்தீங்களான்னு சொன்னால் ஒரு 10 மினிட் 20 மினிட்டில் நீங்கள் கச்சான் இது செலுத்தி பாருங்கள், வடிவாக கிண்டியாச்சு. இப்போ நாங்கள் அதை எடுத்து சூட்டோட இன்னொரு வட்டை ட்ரை மாதிரி ஒன்றுக்குள்ளே மாற்றி போட்டு அதை நீங்கள் இப்படி பெற போகணும். உங்கள்கிட்ட அந்த கேக் அடிக்கிற சீட் கீழே இருந்தால் அதை போட்டு வச்சிங்கன்னா எடுக்கிறது இன்னும் சுலபம். பாருங்க, இப்படி வட்டிவாக பரவியாச்சு. எப்படி சூப்பரான கச்சான் அல்வா வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கும் சாப்பிடணும் போல். நீங்கள் கடையில் வாங்கினீங்களாண்டா அது கனகாலம் வச்சுட்டு தருவினோம். நீங்கள் உடனே சாப்பிடணுமெண்டா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்யுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவினோம். நல்ல சூப்பரான கச்சான் அல்வா வந்துட்டு. நீங்கள் இதை என்ன செய்யணும், சூட்டோடையே வெட்டி விடணும். பாருங்கள், நாங்கள் சூட்டோடையே வெட்டி விட்டுருக்குறோம். ஏனெண்டா பிறகு எடுக்கிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும். சூட்டோடு வெட்டி இருக்கிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கு. நீங்கள் இந்த கச்சான் அல்வாவை 2 ஹவருக்கு பிறகு தான் இப்படி பீஸாக எடுக்க வேணும். 2 ஹவர் ஆற விடணும். பாருங்கள், அவ்வளோ அழகாக வடிவாக பீஸாக வந்திருக்கன்ட்டு. உங்களுக்கு என்ன டிசைன் ஷேப்பில் வெட்டணுமோ வெட்டி போட்டு நல்லா நீட்டாக எடுத்து இப்படி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.